உங்கள் உதடுகளில் ரோஜா போன்ற புன்னகை நடனமாடினால் அனைவரும் உங்களை நேசிப்பார்கள். ஏனென்றால் ஒரு புன்னகை எல்லையற்ற துக்கத்தை கொல்லும். ஒரு வார்த்தை பயங்கரமான மௌனத்தை உடைக்கிறது. உங்கள் குறுகிய மனநிலையை நீங்கள் எவ்வளவு கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு அதிகமாக அது உங்கள் வாழ்க்கைக்கு பயனளிக்கும். நினைவில் கொள்ளுங்கள், அதிகப்படியான கூச்சல் உங்கள் வார்த்தைகளின் மதிப்பை குறைக்கிறது. தேவையற்ற அழுகை உங்கள் கண்ணீரின் மதிப்பை குறைக்கிறது. எத்தனை நாட்கள் அடிமை வாழ்ந்தாலும் சமுதாயத்தில் உள்ள அனைவரும் அடிமைகளாகவே மாறிவிடுவார்கள். கேள்வி கேட்க ஆரம்பித்தால் சொந்தக்காரர்கள் கூட எதிரிகளாகி விடுவார்கள். உங்கள் வாழ்க்கையின் நடுவில் வந்து போவது பணம் மட்டுமே. உங்களில் மூச்சு இருக்கும் வரை நீங்கள் நினைப்பவர்கள் உங்களுடன் இருப்பார்கள். உங்கள் தீமையை தேடுபவர்கள் உங்கள் தவறை மட்டுமே காட்டுவார்கள். உங்கள் நன்மையை விரும்புபவர்கள் அந்த தவறை எப்பொழுதும் திருத்திக் கொள்வார்கள். உங்களுக்கு சொந்தமானதை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் என்பதில் நம்பிக்கை வையுங்கள் எப்பொழுதும். அனைத்து பாம்புகளும் விஷம் இல்லை என்றாலும் எல்லா பாம்புகளும் ஒரே மாதிரியாக இருக்கும். மேலும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் சிலர் விஷம் கொண்டவர்கள். யாரோ ஒருவர் உங்களுக்கு மதிப்பு கொடுக்காததால் உங்கள் மதிப்பு குறையாது. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மதிப்பு மிக்கது. உங்களை மதிக்காதவர்களிடமிருந்து விலகி இருந்தால் உங்கள் மதிப்பு என்னவென்று புரியும். ஓர் உணர்வு திறன் கொண்ட நபர் தனது சொந்த எதிரி ஏமாற்றும் அளவுக்கு அவன் புத்திசாலி இல்லை. மறக்கும் அளவுக்கு வலிமை இல்லை. எல்லாவற்றையும் மௌனமாக தாங்குவதும் துன்பப்படுவதும் தெரிந்ததே. பணம் கொடுப்பவர்களை விட தைரியம் கொடுப்பவர்கள் பெரியவர்கள். மரணம் எல்லோரையும் சமமாக நடத்துகிறது. அவர்கள் இருந்திருந்தாலும் இல்லாதவர்களாக இருந்தாலும் கற்றவர்களாக இருந்தாலும் சோம்பேறிகளாக இருந்தாலும் பலமாக இருந்தாலும் அல்லது பலவீனமாக இருந்தாலும் சரி, இதில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. உங்களை காப்பாற்ற மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள். உண்மையை நிரூபிக்கும் சக்தி காலத்திற்கு உண்டு. நம்மை நம்பினால் வெற்றி பெறுவோம். பிறரை நம்பினால் வாழ்க்கையே பாழாகிவிடும். இது உங்கள் பலவீனம் அல்ல, உங்கள் உணர்ச்சிகளை தூண்டி உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் சிலரை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நீங்கள் இழக்கும் ஒவ்வொரு ரூபாயும் 100 ரூபாய் சம்பாதிப்பதற்கான அனுபவமாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் 1000 ரூபாயை இழக்கும் அளவுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. உன்னை பார்த்து சிரிப்பவனை பார்த்து சிரிக்காதே. பொறாமையால் அழுகிறவனை பார்த்து அழாதே. நீ நீயாக இரு. ஒரு நாள் உன்னை கேலி செய்தவன், பொறாமை கொண்டவன் உன்னிடம் உதவிக்கு வருவான். நம்புபவர்கள் உங்களை ஏமாற்றினால் வருத்தப்படாதீர்கள். கண்மூடித்தனமாக நம்புவது உங்கள் தவறு என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், கடவுள் ஒருவரே கணக்கை திருத்தாமல் விடுவதில்லை. மற்றவர்கள் உங்களை பற்றி நினைக்கிறார்களோ இல்லையோ, நீங்கள் இன்னும் உங்களை பற்றி நினைக்கிறீர்கள். ஏனென்றால் ஒரு உறவு மிகவும் அழகாக இருக்கிறது. அதில் போட்டி இருக்கக்கூடாது. அன்பும் பாசமும் மட்டுமே இருக்க வேண்டும். இந்த உலகில் மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை இழக்க ஒரு நொடி மட்டுமே ஆகும். ஆனால் சம்பாதிக்க ஒரு வாழ்க்கை போதாது. எப்பொழுதும் பிரகாசிக்கும் சூரியனை இருள் அஞ்சுகிறது. தோல்வி எப்பொழுதும் பாடுபவர்களுக்கு அஞ்சுகிறது. உங்கள் ஆசை வேறு, உங்கள் இலக்கு வேறு. ஆசையை நிறைவேற்ற ஓடினால் பின்னடைவுகள் கிடைக்கும். உங்கள் இலக்கை அடைய நீங்கள் ஓடினால் நீங்கள் சந்திப்பது வெற்றி மட்டுமே. மகிழ்ச்சி என்பது தனியாக உட்கார்ந்து சோகமாக இருப்பதில் இருந்து வருவதில்லை. நான்கும் என்னுடையது என சிரித்து பாசத்தை பகிர்ந்து கொள்வதால் வரும். நீங்கள் எப்பொழுதும் ஒருவரின் பலமாக இருக்க வேண்டும். ஆனால் சுமையாக இருக்கக்கூடாது. ஒருவரின் பலமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நம் வாழ்வில் நாம் எதை இழந்தாலும் அதிகம் துன்பப்படக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒரு மரம் இலைகளை உதிர்க்கும் போது அது 2 மடங்கு இலைகளுடன் துளிர்கிறது. நம் வாழ்வின் எது நடந்தாலும் அது நன்மைக்காகத்தான். பணத்தை பெருக்குங்கள், ஆனால் ஆசைகளுக்கு முடிவே இல்லை. நமக்கு முன்னால் ஒரு வார்த்தையும் பின்னால் ஒரு வார்த்தையும் பேசுபவர்களிடம் இருந்து உடல் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை விட ஆபத்தானவர்கள். இரு தரப்பினரும் தவறு செய்தால் மட்டுமே தகராறு தொடரும்.
மற்றவர்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் அதை செய்தால் அது உதவி என்று அழைக்கப்படுகிறது. புத்திசாலிகள் யோசனைகளை பற்றி விவாதிக்கிறார்கள். புத்திசாலிகள் சூழ்நிலைகளை பற்றி விவாதிக்கிறார்கள். முட்டாள்கள் மட்டுமே மக்களை பற்றி விவாதிக்கிறார்கள். நீங்கள் அதிக அக்கறை காட்டினால் அனைத்தும் உங்களை காயப்படுத்தும். எதையாவது விட்டுவிட்டால் இருக்கும் அமைதி நிலைத்திருக்கும். ஒருவரின் வாழ்க்கை இன்னொருவருக்கு அழகாக தெரிந்தாலும் அந்த வாழ்க்கையில் மறைந்திருக்கும் கஷ்டங்களையும் கண்ணீரையும் யாரும் கண்டு கொள்வதில்லை. வெயிலில் நடப்பவனுக்கு நிழலை தருவதால் ஒரு மனிதன் கிராமத்தின் கடைசியில் இருக்கும் ஆலமரம் போல இருக்க வேண்டும். மழையில் நனைபவரை காக்கும், ஆனால் அவரை நினைவில் கொள்ளும்படி கேட்கவில்லை. நீங்கள் முயற்சிக்கும் வரை அனைத்தும் புதியதாகவும் கடினமாகவும் தோன்றும். தொடர்ந்து முயற்சி செய்தால் இனிமையாக இல்லாவிட்டாலும் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும். உள்ளவன் பொய் சொன்னாலும் அது உண்மை என்று நினைக்கிறார்கள். இந்த சமூகம் மனிதனை நம்பவில்லை, அவர்களுக்கு பின்னால் உள்ள சொத்துக்களை நம்புகிறது. நல்லவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள். நல்ல மனிதர்கள் இனிமையான நினைவுகளை தருவார்கள். கெட்டவர்கள் அனுபவத்தை உண்பார்கள். மிகவும் மோசமாக அவர்கள் தடுக்க முடியாத தரத்தை வழங்குகிறார்கள். இருப்பினும் நேர்மையாக பார்த்தால் அனைத்தும் நன்மை பயக்கும் அனுபவங்கள். நமக்கு நாக்கு நெருப்பு போன்றது. எத்தனை மனங்களை வேண்டுமானாலும் எரிக்கலாம், எத்தனை பேரை வேண்டுமானாலும் அழிக்கலாம். இது எத்தனை பிணைப்புகளையும் உடைக்க முடியும். நின்று யோசித்தால் அற்புதங்கள் நடக்காது. கடினமாக உடைத்தால்தான் வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஓடும்போது ஏதோ ஒன்று உங்களை தடுத்து நிறுத்துகிறது என்றால் உங்கள் பலவீனம் வேறொரு வடிவத்தில் என்ன என்பதை மீண்டும் பாருங்கள். உண்மை என்பது தூசி படிந்த கண்ணாடியை போன்றது. அதை துடைக்க வேண்டிய அளவுக்கு அழுக்கு எவரும் பார்க்க முடியும். எதையும் அழித்து அழிக்கும் ஆற்றல் பூமிக்கு மட்டுமே உண்டு. ஆனால் அது விதைக்கு உயிர் கொடுக்கிறது. அதுவே தர்மத்தின் உருவாக்கும். உங்கள் மனம் சொர்க்கத்தை நரகமாகவும் நரகத்தை சொர்க்கமாகவும் மாற்றுகிறது. தினமும் தண்ணீர் பாய்ச்சினாலும் நேரம் வரும்போது மரம் காய்க்கும். அதுபோல தினமும் நல்ல வேலையை செய்தால் நேரம் வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். நேர்மையாக வாழ்பவர்கள் மீது பழி அதிகம். சுயமரியாதையுடன் வாழ்பவர்களுக்கு அவமானங்கள் அதிகம். நன்றாக வாழ்பவர்களுக்கு வெறுப்புகள் அதிகம். சிரிப்பவர்களுக்கு வலிகள் அதிகம். நம்புபவர்களுக்கு ஏமாற்றங்கள் அதிகம். கூர்மை இல்லாத நிலத்தில் எந்த பயிரும் வளராது. நம்பிக்கை இல்லாத மனிதனுடான உறவு நிலைக்காது. ஒரு உறவு சரியாக தொடர உறவுகளுக்கு இடையே அன்பை விட அதிக நம்பிக்கை இருக்க வேண்டும். பிறப்பால் யாரும் பெரியவர்களாக இல்லை. உங்கள் நடத்தை மற்றும் உங்கள் கைகள்தான் உங்களை பெரியவராக்குகின்றன. நீங்கள் எங்கு திருப்தி அடைகிறீர்களோ அங்கே வெற்றி பெறுவீர்கள். எங்கு திருப்தி அடையவில்லையோ அங்கெல்லாம் தோற்றுக்கொண்டே இருப்பீர்கள். இந்த வெற்றி தோல்விகள் உங்களுக்கு மட்டுமே. உங்கள் திருப்தி உணர்வு நிரந்தரமானது. நீங்கள் நிதானமாக சிந்தித்தால் அது உங்கள் மனதையும் உடலையும் தூண்டி சரியான இலக்கை நோக்கி உங்களை வழிநடத்தும்.